ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா, ஒரு கழுதை ஒன்று வளர்க்காரு. அவர் வீட்டு பக்கத்தில பார்த்தீங்கன்னா, கிணறு ஒன்று இருக்கு. அந்த கிணத்துல எந்திரிச்சது என்னதுன்னா, கழுதை கீழ விழுந்துருது. கீழ விழுந்தோனே இவருக்கு என்ன பண்ணன்னு தெரியல. கழுதை கத்த ஆரம்பிச்சிருது. உடனே அந்த கழுதைய எப்படியாச்சும் மேலே மீட்டுன்னு பார்க்காரு. கொஞ்ச நேரம் முயற்சி பண்ணி பார்க்காரு. அந்த கழுதைய மீட்க முடியல. ஏன்னா இவர் தனியா இருக்கனால அந்த கழுதைய மீட்க முடியல. ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அது முடியலை. உடனே சரி அந்த கிணத்துல கழுதையோட போட்டோம்ட்டு கிணத்த என்ன செய்றாரு, மூட ஆரம்பிக்கார். இவர் ஒரே ஆளாக கொஞ்சம், ஏன்னா ஒரு 5 அடி ஆழம் தான் இருக்கும் அந்த கிணறு. 6 அடி 7 அடி ஆழம் தான் இருக்கும் கிணறு. இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணள்ளி அந்த கழுதை மேலே போட ஆரம்பிச்சிடுறாரு. ஃபஸ்ட்டு அந்த கழுதை என்னதுன்னா ரொம்ப பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கி கொஞ்ச நேரத்தில் பயப்பட ஆரம்பிச்சு நம்மளை கொண்டுருவானோ அப்படின்னு. ஆனால் அந்த கழுதைக்கு மேலே ஒரு மண்ணள்ளி போட போட அந்த மண்ணை அந்த கழுதை உதறி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சிட்டு மேலே ஏறி வருது. மறுபடியும் அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கார். கழுதை கொஞ்ச நேரத்தில் கத்தாமல் மெதுவாக அது மண்ணள்ளி அந்த கழுதை மேலே இவர் போட போட அந்த கழுதை அந்த மண்ணை உதறி அதுக்கு மேலே ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுதுன்னா, கழுதை அந்த குழியை விட்டு, அதாவது அந்த கிணத்தை விட்டு வெளியே வந்துடுது. விழுந்தோடனே இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது. ஏன்னா இதே மாதிரி தான் இதில் இந்த கதை மூலமாக கிடைக்கக்கூடிய நீதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மேலே எவ்வளோ பிரச்சனைகள் மேலே விழுந்தாலும் அந்த பிரச்சனையை முழுகிடாமல் முன்னேறக்கான வழியை மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த பிரச்சனையை நினச்சி முழுகி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்றைக்குமே எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதிலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு பாதையை தான் நம்ம நினச்சணும் கண்டுபிடிக்கணும். என்றைக்குமே பிரச்சனை வந்துருச்சுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுக்கான முன்னேறக்கூடிய வழியை மட்டும்